قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள் மீதும் மார்க்கத்தை நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்துரைத்த மார்க்க அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் எப்போதும் என்னென்றும் நின்று நிறுவட்டுமாக. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை முழுமையாக பயந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக இந்த ரமலான் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் நல்ல முறையை நாமெல்லாம் கழித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம வைக்கின்ற ஒவ்வொரு நோன்பிற்கும், ஒவ்வொரு பசிக்கும், ஒவ்வொரு தாகத்திற்கும், ஒவ்வொரு இபாதத்திற்கும் முழுமையாக கூலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழுமையாக வழங்கி அருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு நாம நேற்றைய தினத்துல ஹலீஃபாக்களுடைய வரலாற்றுல ஈமான் என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு உயர்தரமான உன்னதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்த, அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நேசித்த ஒரு நபர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஈமானிய அடிப்படையில் எவ்வாறு இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதையும், ஈமானிய தரத்தோடு வாழ்ந்தால் அந்த ஈமானிய உள்ளங்களுக்காக அல்லாஹ் கொடுக்கின்ற அதிசயங்களையும் இவ்வுலகிலே அவர் காண்பார் என்பதையும், ஈமானோடு இந்த உலகத்திலே மரணிக்கின்ற பொழுது அவருக்கு கிடைக்கின்ற அந்தஸ்துகளையும் நமக்காக ஒரு பேராசிரியராக இருந்து வாழ்ந்தும் கற்றும் கொடுத்திருக்கிறார்கள் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபர்களை கொண்டு ஒரு துறையை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நபர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காண்பித்து ஒவ்வொரு நபர்களிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய படிப்பினைகளையும் அது ஏதாவது ஒரு வகையில அது நம்முடைய கபூருக்கும், அது நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கும், அல்லது அது சொர்க்கத்திற்கும் நரகத்திலிருந்து பாதுகாவல் பெறுவதற்கும் ஏதாவது ஒரு வகையில அது உதவக்கூடிய வகையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அதுல ஒரு பாடத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, அதற்கு அடுத்தபடியாக இந்த சமூகம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இறையச்சத்தினுடைய பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுத் தருகிறான். ஈமானிய அடிப்படையில அதனுடைய வகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இறையச்சத்தினுடைய வகைகளையும், இறையச்சத்தினுடைய முழுமையான சிந்தனையும், இறையச்சத்தினுடைய ஆரம்பமும் முடிவையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக அவர்களுடைய அந்த ஆட்சியின் போதும் சரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த காலத்திலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையை இறையச்சத்தின் அடிப்படையில இந்த உலகத்துல அதிகமாக கண்குளிர்ச்சி காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில, அது ஹராமாக இருந்தாலும் சரி, ஹலாலாக இருந்தாலும் சரி, யாருடைய உள்ளம் கஷ்டப்பட்டாலும் சரி, யாருடைய உள்ளம் சிரமப்பட்டாலும் சரி, நமக்கு தேவையானது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில ஷைத்தானுடைய உணர்வுகளை இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஈமான் கொண்ட இறையச்சத்தோடு இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முழுமையான பாடத்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் நேசராக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய கோபத்தை பற்றி தெரியும், அவர்களுடைய ஆதங்கத்தை பற்றி தெரியும், அவர்களுடைய வேகத்தை பற்றி தெரியும். இது எல்லாத்தையுமே இஸ்லாம் என்கின்ற அந்த மார்க்கம் ஒரு கட்டுக்கோப்பான வகையில நீங்க கோவப்படுங்க. ஆனா எதுக்கு கோவப்படணும் தெரியுமா?
நீங்க வேகமாக செயல்படுங்க. ஆனா எப்படி வேகமாக செயல்படும் தெரியுமா? நீங்க நுண்ணறிவாற்றலோடு நீங்க நடங்க. ஆனா அது எப்படி கொண்டு போகணும் தெரியுமா என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலியமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டு இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கும் பட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல குறைஷிகளுடைய எல்லா நபர்களுக்கும் வேதனை. ஏன் நம்முடைய கடவுளை திட்டுகிறார், நம்முடைய கொள்கையை திட்டுகிறார், நம்முடைய அண்ணன் தம்பி பாசத்தை உடைக்கிறார், நமக்கு மத்தியில சொந்தங்களை பிரிக்கிறார், அவர் ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்யலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அவர்களை யாரு கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இத்தனை சிகப்பு நிற ஒட்டகம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்ன செய்யறேன்னா அவர்களுடைய கோபத்திற்கும் அவர்களுடைய வேகத்திற்கும் அது போனாங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கோபத்தில் என்ன செய்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்க, போறாங்க. அப்படி போகின்ற பொழுது ஒரு மனிதர் கேட்கிறாரு, எங்க போறீங்க? நான் இந்த மாதிரி முகமது என்கின்ற அந்த மனிதரை நான் என்ன செய்ய போறேன், கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா போறேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல நீங்க போய் பாருங்க, உங்க தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்க போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, என் வீட்டுல வேற என்ன நடக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அவர்களுடைய தங்கையும் அவர்களுடைய தங்கையுடைய கணவர்களும் என்ன செய்றாங்க, வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி வாசிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்த உடனேயுமே அந்த தங்கையினுடைய கணவர் என்ன செய்றாரு, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க அவங்களுடைய தங்கச்சிய. கையில குர்ஆன் இருக்கு, எந்த முகம்மதை நான் கொலை செய்ய போறனோ அந்த முகம்மதுடைய வார்த்தை எடுத்து நீ படிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனேயுமே அவர்களுடைய காதுகள் இருக்கக்கூடிய கம்மல் என்ன செஞ்சிருச்சு, அந்த வழியா அதை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுது. அடிச்ச உடனேயுமே அந்த தங்கையினுடைய முகத்தை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நாம கண்டிச்சிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி நாம பேசியிருக்கிறோம், இதற்கு முன்னாடி அடிச்சிருக்கிறேன், ஆனா இப்படி இவர்களுடைய முகத்தை நான் பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஒரு கணம் அப்படி ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. ஏன் முகத்தை அப்படி வைக்கிறாங்க, எந்த அடிப்படையில, அதாவது நான் எந்த மாதிரியா ஒரு வேதத்தை எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கூட அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இப்படி நீங்க அடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த முகத்தினுடைய பாவனையை காட்டுறாங்க. காட்டின உடனேமே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டக் ஆனி அப்படி என்னத்தை ஓதுற கொண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க சுத்த பத்தமா குளிச்சு முடிச்சு நீங்க வாங்க, அதுக்கப்புறமா குர்ஆனை தாரன்னு சொல்லி அதுக்கப்புறம் குளித்து முடித்ததற்கு பிறகு என்ன செய்றாங்க, குர்ஆனை எடுத்து திறந்த உடனேயுமே முதல் வசனமாக அவங்களுடைய உள்ளத்தினுடைய அடிப்பகுதியில சிந்தனை உதிக்கக்கூடிய நுண்ணிருவாற்றலை எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அஸ்திவாரத்திலே சென்று அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வசனத்தை படித்தார்கள். இன்னனி அலல்லாஹ் லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதுனி. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை படிக்கிறாங்க, அந்த குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிறாங்க. அவங்களுடைய உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அவர்கள் கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இறைவனை பற்றி பேசி இருக்கிறாங்க. அவர்களுக்கென்று எந்த விதமான வேதம் அந்த நேரத்துல கிடையாது. சும்மா இந்த கடவுளை இத கடவுளை பார்த்து அதை கடவுளை பார்த்து சொல்லி கொண்டிருந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு வார்த்தை ஏதோ ஒரு புதுவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம். அந்த மாற்றத்திற்குண்டான ஒரு தெளிவு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய வசனங்கள்ல ஒரு காந்த பார்வை இருக்கு. குர்ஆனுடைய வசனங்களில ஒரு காந்த பார்வையும், குர்ஆனுடைய வசனங்களில ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்கள் செயல்படக்கூடிய சிந்தனையை அழகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான அந்தஸ்து இந்த திருமறை அல் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறான். நம்முடைய உள்ளங்கள் படபடன்னு இருக்குதா, நாம ஒரு செயல்பாட்டுக்கு சரியான முடிவெடுக்க முடியலையா, நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அந்தந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பதற்றமாக இருக்கிறதா, நிச்சயமாக குர்ஆன் எடுத்து ஓதுங்கள், அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உள்ளங்களை அமல்படுத்தும் என்பதை அமைதிப்படுத்தும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆக உமர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளங்கள் அமைதியாகி உமர் ரலியல்லாஹு அவருடைய வேகத்தை சரியான ஒரு பாதைக்கு கொண்டு சென்றது இந்த திருமறை அல் குர்ஆன். இஸ்லாத்துக்கு வராங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சிறந்த ஒரு பக்க பலமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்கின்ற
ஒரு இரையச்சமுடைய உணர்வாக உமர் ரலியல்லாஹு அவர்களை உருவாக்கக்கூடிய விதத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வாழ்க்கைய அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டுகிறார் அப்படிங்கறத பாருங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, எனக்கு ஒரு கனவு காட்டப்பட்டுச்சு. அந்த கனவுல பைனனா அன நாயிமுன், நான் தூங்கிட்டு இருந்தேன். உத்தீது பி கதஹின் லபன், எனக்கு ஒரு பாத்திரத்துல பால் நிரம்பி என்ன செய்யப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஃபஷரிப ஹத்தா இன்னி லஅரிய யஹ்ருஜு ஃபி அல்ஃபாரி, நான் குடிச்சேன், மீண்டும் குடிச்சேன், இன்னும் அதிகமாக குடிச்சேன். அப்படி நான் குடிக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய விரல் நுனிகளிலிருந்து அந்த பால் வடிந்ததை நான் கண்டேன் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, என்னுடைய நக கண்களிலிருந்து பால் என்ன செஞ்சு வடிய ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு அந்த பாலை எடுத்து சும்ம அஅதைது ஃபஸல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்ன செஞ்சேன், அந்த பாலை மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த பாலை உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கொடுத்தேன். அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப சஹாபாக்கள கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பாலுக்கு விளக்கம் என்ன, எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க, ஃபகாலு ஃபமா ஊதிதுஹு யா ரசூலல்லாஹ், நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த பால், அந்த பாலுக்கு என்ன விளக்கம், ஏன் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அதுதான் கல்வி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்து இந்த சமூகத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்கின்ற கல்வியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதிக்க வைத்தானோ, எனக்கு எந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்தானோ, என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 98% அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, மீதி 2% அல்லாஹ் யாருக்கு கொடுக்க போறான், இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போறான். என் மூலியமாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வரக்கூடிய செய்தி வந்துருச்சு, இன்னும் மிச்சம் மீது ஒரு சில செய்திகள் இருக்குது, அது அல்லாஹ் யார் மூலியமாக கொடுக்க போறான், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க போகிறான் என்கின்ற ஒரு சிந்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து, இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக இம்மார்க்கத்திற்கு ஒரு சரியான பாதை கிடைக்க போகிறது. ஏன், அல்லாஹ் எனக்கு எப்படி வஹி அறிவித்தானோ, அல்லாஹ் எப்படி எனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தானோ, அல்லாஹ் எப்படி என்னை நேரான பாதையில் காண்பித்தானோ, அதனுடைய கல்வி பாக்கியமாக, அதனுடைய கல்வி அது மிக குறைவாக இருக்கக்கூடிய அந்த பகுதி உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக கிடைக்க போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சான். இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி கொடுக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். நம்ம செய்தி கேள்விப்பட்டிருப்போம், உமருடைய நாவிலே யார் பேசுகிறார், அல்லாஹ் பேசுகிறான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா, அந்த செய்தி சொல்லிப்பாங்களா இல்லையா, அதற்கு முழு தகுதியாக முழு ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 4-5 விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். என்ன 4-5 விஷயம், ஒரே ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் லவித்தகதனா மின் மகாம இப்ராஹிம் முஸல்லா, நாம இந்த மகாம இப்ராஹிம், அதாவது மகாம இப்ராஹிம் என்கின்ற இடத்துல நாம 2 ரக்காயத்து தொழுதா என்ன அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க கேக்குறாங்க. நாம இந்த இடத்துல நின்று 2 ரக்காயத்து நாம தொழுதா என்னன்னு அவர்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், வத்தஹது மின் மகாம இப்ராஹிம் முஸல்லா, நீங்க இனிமே இந்த இடத்துல 2 ரக்காயத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். யார் கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் இவரின் மூலியமாக சில இடங்களெல்லாம் கல்வி முழுமைப்படுத்தப்படும் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட யா ரசூலல்லாஹ் இந்த இடத்துல 2 ரக்காய் தொழுதா என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான், இந்த இடத்துல இனிமே நீங்க 2 ரக்காயத்தை நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி. யா ரசூலல்லாஹ் உங்களுடைய, அதாவது உங்களுடைய மனைவிமார்களுக்கு அவர்கள் வெளியே செல்லுகின்ற பொழுதோ அல்லது அவர்கள் வெளியே அவர்கள் அழைத்து செல்லும் பொழுதோ அவர்களுக்கு திரைக்கு பின்னால் நின்று பார்த்தால் அவர்கள் பேசினால் நலவாக இருக்குமே என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது ஃபஇன்னஹு யுகல்லிமுஹுன்னல் பர்ரல் வல் ஃபாஜிர் ஃபனஸலத் ஆயத்துல் ஹிஜாப், உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜாப் என்கின்ற வசனத்தை அவர்களுக்கு இறக்கி
அந்த சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்படுத்தினான். மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இது ஒரே ஹதீஸ்ல சொல்லி தரப்படக்கூடிய 3 பாடங்கள். அந்த ஹதீஸ்ல மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள்லாம் ரசூலுல்லாஹ் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் என்ன செய்றாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, எல்லா மனைவிமார்கள்ட்டையும் நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசுறது சரி கிடையாது, நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேசிட்டு என்ன செய்றாங்க, கடைசியாக சொல்லி காட்டுகிறார்கள், நீங்க இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தலாக்கு செய்துவிட்டு உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமணம் செய்து வைக்க கூடும், அதனால நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான், அஸா ரப்பஹு அன் தொல்லகுன்ன ஐயுப்திலஹு அஸ்வாஜன் கைரும் மின்குன்ன. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தலாக்கு செய்துவிட்டு உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் திருமணம் முடித்து வைப்பான் என்கின்ற அந்த கல்வியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக அல்லாஹ் முழுமைப்படுத்துகிறான் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கல்வியும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிந்து கொண்ட அந்த மார்க்கத்தையும் இந்த பூமியிலே ஒவ்வொரு நபராக விளங்கி வைத்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள், எனக்கு ஒரு கனவு காண்பிக்கப்பட்டது, அந்த கனவுல ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சில ஆடைகள் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சில ஆடைகள் கொடுக்கப்பட்டது. அந்த ஆடைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நெத்தியை மறைச்சிருந்துச்சு. ஒரு ஆடை எப்படி போடுதாங்க, ஒரு கர்ச்சிப்பை போட்டா நெத்தியை மறைக்குமா இல்லையா, அந்த மாதிரி மறைச்சிருந்துச்சு. ஒரு சில நபர்களுக்கு முகத்தை மறைச்சிருந்துச்சு. அதிகப்படியாக நான் பார்த்த மக்கள் முகத்தை மட்டும் தான் என்ன மறைச்சிருந்துச்சு. ஆனா இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆடைகள் தரையில் இழுத்து சென்றதை நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆடை இந்த பூமியில அவர்களுக்கு இழுத்து செல்லப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த ஆடைக்கு என்ன விளக்கம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அத்தீன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்படக்கூடிய மகத்துவமான வார்த்தையை அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னா சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக இந்த பூமியில நடைமுறைப்படுத்த வேண்டும். அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நமக்கு அருகில் முன்னால பின்னால வலது பக்கம் இடது பக்கம் யார் அமர்ந்தாலும் சரி, இம்மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்கு எம்மால் ஆன முயற்சிகளை நாம எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, நம்மள ஸ்டேட்டஸ் எடுப்போமா? ஒவ்வொரு நபர்களும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நமக்கு நம்முடைய இப்ப நான் ஃபாலோ பண்ணுகிற என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஸ்டேட்டஸை வச்சு எனக்கு எந்த மாதிரியான ஆடை வழங்கப்பட்டா நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி நினைத்து பார்த்தோம் சொன்னா நிச்சயமாக எமக்கு வழங்கப்படக்கூடிய ஆடை எம்முடைய தாடியை கூட நிரப்பாத. அன்பிற்குரியவர்களே, நாம என்ன மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானுக்கு அடையாளமாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். இறையச்சத்திற்கு அடையாளமாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பகுதிக்காக ஒவ்வொரு நபரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாம் அவர்களை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர அது கதையாக அது வரலாறாக கேட்டுவிட்டு செல்வதற்கு நாம் ஒன்று கொள்கை இல்லாதவர்கள் அல்ல. அன்பிற்குரியவர்களே, நாம கேட்கிறோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம இன்னைக்கு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை இன்னைக்கு முயற்சித்து பார்த்தோம் சொன்னா நம்முடைய ஆடைகள் இன்னைக்கு மிக குறைவாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம மார்க்கத்தை முழுமையாக சரியாக கடைபிடிக்கக்கூடிய நேரத்துல தான் நம்முடைய ஆடைகள் அதிகப்படுத்தப்படும். ரொம்பலாம் வேணாங்க. நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகள் இருக்கா இல்லையா? தொழுகை. இந்த தொழுகையினுடைய விஷயத்துல மட்டும் இன்னைக்கு நாம கவனம் எடுப்போமே. தக்பீர் சொல்வதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வகையில நாம என்னென்ன ஓதி கொண்டிருக்கிறோம், அந்த ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டா போதும். அநேக நபர்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யாது, பொருள் தெரியாது. நாம தக்பீர் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோமா இல்லையா?
அந்த தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கின்ற வரையிலும் நாம என்ன ஓதுகிறோம் என்கின்ற அந்த அடிப்படையில, எதை உணர்ந்து ஓதுகிறோம் என்கின்ற அடிப்படையில, அது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில செயல்படுத்துகிறோம் என்கின்ற கேள்விக்கு பல நபர்களால் பதில் இல்லாமல் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சுபஹான ரப்பில் அலீம். அல்லாஹு அக்பர்னா என்ன அர்த்தம்? இறைவன் மிக பெரியவன், அவ்வளவுதானா? அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது இறைவன் மிக பெரியவன் என்கின்ற அடிப்படையில இந்த உலகத்தை காட்டிலும் இந்த உலகத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாத்தையும் காட்டிலும் அல்லாஹ் மிக பெரியவன். ஏன்? தொழுகைக்கு பின்னால நான் எதை நினைச்சு தொழுதுகிட்டு இருக்கிறேன்? ஐயோ, நான் அங்க போகணுமே, நான் அதை வாங்கணுமே, இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, அங்க போனா இது நடந்துருமா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கக்கூடிய, நமக்கு பின்னால் ஓடக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் முடிவும் அல்லாஹ்வோட கையில இருக்கு. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், நான் தொழுகிறேன். அதுக்குத்தான் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அல்கம் சூரா ஓதுறோம், அதற்கு பொருள் பார்க்கணும். ருக்குவுக்கு போறோம், சுபஹான ரப்பில் அலீம் என்ன அர்த்தம்? அதாவது சுபஹான ரப்பில் அலீம் சொன்னா உயர்ந்தவனாகிய என்னுடைய இறைவன் மிக தூய்மையானவன். நாம எந்திக்கிறோம் சமி அல்லாஹு லிமன் ஹமீத, அதுக்கு என்ன பொருள்? யாரு அல்லாஹ்வை புகழ்ந்தார்களோ அந்த புகழ்ச்சி அல்லாஹ் கேட்டு விட்டான். ரப்பனா லக்கல் ஹம்து என்ன அர்த்தம்? அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீ அப்படிங்க ஓதுறோம், அதுக்கு அல்லாஹ் நம்ம புகழக்கூடிய வார்த்தை. திரும்ப சுஜூதுக்கு போறோம், சுபஹான ரப்பில் ஆலா உயர்ந்தவனாகி அல்லாஹ் மிக தூய்மையான என்கின்ற வார்த்தையை சொல்றோம். 2 சஜ்தாக்கு மத்தியில ரப்பி ஃபிரில இறைவா என்னுடைய பாவத்தினை மன்னிப்பாயாக என்று சொல்லி காட்டுகிறோம். அத்தியாயத்தினுடைய முதல் 2வது 3வது 4வது பகுதி வரையிலும் என்ன ஓதுகிறோம் என்கின்ற அறிவு நம்மிடத்துல வேணும் அன்பிற்குரியவர்களே. அப்பதான மார்க்க விளங்கும். சும்மா ஏதோ இந்த 10ஓடு 11 கடமையை நிறைவேற்றி போவதற்கு அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அஃபலா ஹலக்னாகும் அன்னக்கும் அபதா, உங்களை நான் வீணாக படைச்சிருக்கிறேனா? உங்களை நான் விளையாட்டுக்காக நீ படைச்சிருக்கேனா? அப்படிலாம் கிடையாது. உங்களை படைத்ததற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அல்லாஹ் தாபுது நிச்சயமாக என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான். அந்த வணக்கம் என்கின்ற பகுதியை முழுமைப்படுத்திய ஒரு நபர் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். மார்க்கத்தை சிறந்த முறையில விளங்கியவர்களாக இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. மார்க்கத்தை படிக்கணும்னா இவர்கிட்ட படிச்சுக்கங்க. மார்க்கத்தை விளங்கணுமா இந்த உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட படிங்க. மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தணுமா எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது இவர்கிட்ட படிங்க. மார்க்கத்தை எந்த வகையில கொண்டு போக வேண்டுமோ இவர்கிட்ட நீங்க படிங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்திருக்காங்க, பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு ஆள் ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், உபய் இப்னு சலூன் இந்த முனாஃபிக்குகளுடைய மிகப்பெரிய ஒரு தலைவன், அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அவனுக்கு நீங்க தொலை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்றாங்க? அழைப்பு கொடுக்கறாங்க. قال لما مات عبد الله ابن ابي ابن سلول دعي له رسول الله صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். லியுஸல்லி அலைஹி, அவர்களுக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் என்பதற்காக. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஃபலம்மா காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திக்கிறாங்க. வ ஸபத அலைஹி, விரைகிறார்கள். அதாவது அவங்களுடைய ஸ்பீட காட்டுறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆடைகளை சரி பண்ணி விசாரத்தை கட்டிட்டு அதற்காக ஒண்ணு விரைஞ்சு போதுக்கு ரெடியா வராங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய இருக்கக்கூடிய காலத்துல அவர்களுக்கு முன்னால் யாரும் நரகத்துக்கு போவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இன்னகல அலா ஹுலுகின் அலீம், உயர்ந்த நற்குணத்தில் படைத்தவர்கள் யாரு? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்பேற்பட்டவங்க உடனடி, ஏன்னா அவன் சரியா முனாஃபிக்குகளோட மிகப்பெரிய ஒரு தலைவன், சமுதாயத்திற்கு மத்தியில நிறைய குழப்பங்களை விளைவித்தவன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக நச்சு கருத்துக்களை பரப்பிய ஒருவன் தான் இந்த உபய் இப்னு சலூன். விரையும் போது உமர் ரலியல்லாஹு நிறுத்துறாங்க. அப்படி, யார சொல்ல, எங்க போறீங்க? நான் உபய் இப்னு சலூனுக்கு நான் வந்து தொலை வைக்க போறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. உமர் சொல்றாங்க, அத்து சல்லி அலா இப்னு அபி வகத் قال يوما كذا وكذا وكذا وكذا. யார சொல்லலாம், இவனுக்கா நீங்க தொலை வைக்க போறீங்க? இவன் யாரு தெரியுமா? இவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு எதிராக நச்சு கருத்துக்களை பரப்பியவன், நமக்கு மத்தியிலே பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தியவன். இவனுக்கா நீங்க தொலை வைக்க போறீங்க? யார சொல்லலாம், தொலை வைக்க போவாதீங்க. அலைஹில் கவுலுகு, அவனுடைய வரலாற்றினுடைய சில செய்திகளை உமர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்து சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஃபதபஸ்ஸம, சிரிச்சுக்கிட்டு, தயவு செய்து வழி விட்டுருங்க, நான் அவர்களுக்கு என்ன செய்ய போறேன்? தொலை வைக்க போறேன். அஹ்ரி அன்னி யா உமர், உமரே
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். ஆனாலும் நான் என்ன செய்றேன், அதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அதனால அவர்களுக்கு தொலை வைக்க போறேன். ஃபலம்மா அக்ஸர அலைஹி, அவர்களுக்கு நான் 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னா நிச்சயமாக அவர்களுக்காக நான் கேட்பேன்னு சொல்லி நேரா போறாங்க, தொலை வைக்கிறாங்க. தொலை வச்சுட்டு அந்த ஜனாசாவுடைய இடத்துல இருந்து உமர் அவர்கள் சந்திக்க வரக்கூடிய நேரம் என்ன, ஒரு 50 ஸ்டெப்பு, ஒரு 100 ஸ்டெப்பு கூட இருக்காது, மிஞ்சி போனா குறைவுதான். தொலை வைத்து விட்டு அவர்கள் வருகிறார்கள். ஃபலம்மா என்குசு இல்லா யஸீரன், சிறிது நேரம் கூட ஆகவில்லை. ஹத்தா நஸலத் ஆயத்தானி, சுப்ஹானல்லாஹ், ஹத்தா நஸலத் ஆயத்தானி, உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். வலா துஸல்லி அஹதிகும் மின்ஹும் மாத்தன் அஹதா வலா துஸல்லி அலா கப்ரிஹிம், அவர்களுக்கு நீங்க தொலை வைக்கவே கூடாது, அவர்களுடைய கபரினுடைய அருகில் கூட நீங்க செல்லக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக வசனத்தை இறக்குகிறார் என்று சொன்னா, மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கிய ஒரு மனிதர், மாமனிதர் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் இந்த இடத்துல நிறுத்தியது அப்படிங்கிறது, அவங்க சொன்னது சரி, அல்லாஹ் வசனத்தை இறக்கியது சரி, இருந்தாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, ஃபஅஜிப்து பஅத மின் ஜுஸாத்தி அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்ததை இன்ன வரைக்கும் நாம் அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறாங்க. ஆக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த இடத்தில் அவர்கள் என்ன செய்றாங்க, தகவல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னா, அன்பிற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் யாருக்காக வேண்டும் சரி மார்க்கத்தை ஒருபோதும் அதை வளைக்க கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகிய முறையில் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சொல்லி காட்டுகிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் போனாங்கன்னு சொன்னா ஷைத்தான் இன்னொரு வழியில போவான். ஏன், நாம போகக்கூடிய வழியில இந்த உமர் வந்தாருன்னு சொன்னா இருக்கிற ஆளை என்ன செய்ய முடியாது, என்னால கெடுக்க முடியாது, மார்க்கத்தை நான் எப்படி வேணாலும் எது அடிப்படையில் வேண்டுமாலும் நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு மாற்றி சொல்லுவேன், அவர்கள் கேட்டுருவாங்க. ஆனா இந்த உமர் கேட்க மாட்டார். குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தானி லா யஹ்ஸுனல் லதீன ஆமனு வலைஸ பிதாரிஹிம் ஷைஆ. சுப்ஹானல்லாஹ், ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று இந்த ஷைத்தான் விரும்புவான். இல்லா பி இத்னில்லாஹி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். ஆனா முஃமின்களிடத்திலே இந்த ஷைத்தானுடைய வேலை ஒருபோதும் பலிக்காது. அவர்கள் என்றென்றும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். முஃமின்களே, நீங்களும் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்கல் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறான். அன்பிற்குரியவர்களை, யோசித்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பூமியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் மார்க்கத்தினுடைய செய்திகளை நமக்கு என்ன செய்றாங்க, எடுத்து தருகிறார்கள். உஹது போர்ல அது ஒரு சில நேரங்கள் அது முன்னும் பின்னுமாக நடந்து என்ன செய்றாங்க, எதிரிகளை பிடிக்கிறாங்க. எதிரிகளை பிடிக்கக்கூடிய நேரத்துல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க, அதாவது மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தவங்க தான் முஹாஜிர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்க வந்தவங்களும் மக்காவாசிகள். அப்ப இரண்டு நபர்களுமே, இரண்டு கூட்டத்தார்களுமே எப்படிதான் இருப்பாங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சாச்சி, இப்படிதான் இருப்பாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொந்தக்காரங்களை என்கிட்ட கொடுங்க. ஈமானிய வலிமையும் இறையச்சத்தினுடைய உச்சகட்டமும் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து நமக்கு முன்னாலும் பின்னாலும் எதையுமே நாம பார்க்க கூடாது என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை, ஒரு சிந்தனை இருந்தா எந்த அளவுக்கு அவர்கள் சொல்லியிருப்பாங்க என்பதை பாருங்க. என்னுடைய சொந்தக்காரங்களை எங்கிட்ட கொடுங்க, நம்முடைய தோழர்களிடத்துல அவங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட அவங்க கையில கொடுங்க, கொடுத்து அவர்களுடைய கைகளால் நீங்க என்ன செய்யுங்க, கொலை செய்ய சொல்லிருங்க, அவங்களுடைய தலைய உயிர் எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அது எப்படி நம்ம கொடுக்க முடியும், அப்படிலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டிட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான்.
உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இருக்கிறான், மா கான லிநபியின் அய்யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுத்கின ஃபில் அர்த். சுப்ஹானல்லாஹ். நபியே, உங்களுக்குண்டான அதிகாரம் வளர்கின்ற வரையிலும் நீங்கள் இவ்வாறு செய்வது சரியல்ல. எந்த நபிக்குமே நீங்க இவ்வாறு இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுவது என்பது சரியல்ல. அந்த உமர் என்ன சொன்னார்களோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். உங்களுக்கு அதிகாரம், அதாவது ஒரு ஆட்சி, ஒரு ஜனாதிபதி அல்லது ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு நீங்க வருகின்ற வரையிலும் இதை நீங்க அமல்படுத்தியதன் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சத்திய கொள்கை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று சொன்னா, அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துல இஸ்லாமிய மார்க்கத்தை எதற்கெல்லாமோ தியாகம் பண்றாங்க. எதை வேணாலும் தியாகம் பண்ணுங்க, ஈமான தியாகம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பல இமாமுகளுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை இன்னைக்கு நமக்கு மக்களுக்கு மத்தியில போதிக்கின்ற பொழுது, எதை வேண்டுமானாலும் நான் என்ன செய்ய இழந்துருதேன், எதை வேண்டுமானாலும் நான் கொடுத்துருதேன், மார்க்கத்தையா, ஈமானையா, இறை அச்சத்தையா, என்னுடைய இருக்கின்ற பகுதி எல்லாத்தையும் கொடுக்கிறேன். ஆனா நான் கேட்கறது நீங்க தருவீங்களான்னு கேட்கிறாங்க. எனக்கு வேணுங்கிறத பதவி வேணும், எனக்கு வேணுங்கிறத அந்தஸ்து வேணும், எனக்கு வேணுங்கிறத ஒரு சுதந்திரத்தை நீங்க தருவீங்களா, எதை வேணாலும் எடுத்துங்க என்கின்ற அடிப்படையில மார்க்கத்தை இன்னைக்கு விலை கொடுத்து விற்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உலகத்திலே சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்குது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக நாம எல்லாருமே மரணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம என்றைக்காவது ஒரு நாள் ஒவ்வொரு நபர்களும் மரணிக்கத்தான் போறோம். அந்த மரணத்திற்கு முன்னால் எமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு ஹலீஃபாக்களுடைய வரலாற்றினுடைய அடிச்சுவடுகளையாவது நாம பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நபரை கொண்டு அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்கள்ல இஸ்லாமிய மார்க்கத்தை அந்த ஒரு சில நேரங்கள்ல விடுபடக்கூடிய நேரத்துல கூட உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி என்ன செய்றாங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நினைவுபடுத்துறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்றாங்க, பயணத்துக்கு போறாங்க. அப்படி பயணத்து போகக்கூடிய நேரத்துல இரவு நேரத்துல என்ன செய்றாங்க, எல்லாருமே தூங்கிருந்தாங்க. அப்படி தூங்கி முழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறது சூரியன் உதயமாயிருச்சு. சூரியன் உதிச்சு ஒவ்வொருடைய முகத்துல அது சூடின் காரணமாகத்தான் எந்திக்கிறாங்க. எல்லாரும் எந்திக்கிறாங்க. ஐயா, யாரும் சுபத்துல அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பதட்டமான நிலை எந்திக்கிறாங்க. அப்ப எந்திரிச்ச உடனேயுமே அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பி என்ன நம்ம கேட்கலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பதுக்கு மனசு வரல. ஏன்னா அவங்க தூக்கத்துல ஒருவேளை வஹி வந்துகிட்டு இருந்துச்சுன்னா, ஒருவேளை தூக்கத்துல அவர்களுக்குன்னு ஏதாவது செய்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்திரிச்சார்கள். என்ன ஆனாலும் சரி நாம ரசூலுல்லாஹை எழுப்பி ஆகணும்னு சொல்லி தக்பீர் முழக்கங்களோடு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி கடுமையான முறையில உரத்த குரல்களோடு என்ன செய்றாங்க, கடுமையாக சத்தம் போடுறாங்க, அல்லாஹு அக்பர்னு சொல்லி. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு அவர்கள் பார்த்த உடனேயுமே அவர்கள் நிலையை அறிந்து கொண்டார்கள். ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரும் பதட்டப்பட வேணாம், இங்க இருந்து நாம அடுத்த இடத்துக்கு போவோம்னு சொல்லி வேறு ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்துல போய் ஓட செஞ்சு என்ன செய்றாங்க, சுபுகியினுடைய தொழுகை அந்த இடத்துல அவர்கள் தொழுதார்கள். அப்படிங்கிறத உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக இந்த இபாதத்து நடைபெற்றது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு இபாதத்து, ஒரு தொழுகையினுடைய நேரம் என்ன செய்யக்கூடாது, தள்ளி போயிடக்கூடாது. தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹந்தக்கு போர்ல காஃபிர்களை கடுமையாக சபிக்கிறாங்க. ஏன், ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி அசர் தொலை விடாம என்ன செஞ்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. அசர் தொலை விடாம என்ன செஞ்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. அசர் தொழுவதுக்காக வேண்டி போறாங்க. சூரியன் மறைஞ்சுகிட்டு இருக்குது. யார சொல்லல, அசர் தொழணும், அசர் தொழணும், அசர் தொழணும். ஏன், அவர்கள் சப்போஸ் வந்துட்டாங்கன்னா அவர்கள் எதிர்க்க முடியாது, என்ன செய்யலாம், என்ன செய்ய என்று இப்படி பேசிக்கிட்ட நேரத்தில் அசர் முடிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சரியான கோபம். அவர்கள் அந்த காஃபிர்களை கடுமையாக சபித்தாங்க. வஜாஅ யௌமன் ஹந்தக் பாதமா கரபத் ஷம்ஸ் ஃபஸஅல யசுப்புல் குஃபார். காஃபிர்களை கடுமையாக சபிச்சாங்க. எங்களை தொலை விடாம ஆக்கின இந்த காஃபிர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் சொல்லி கடுமையாக சபித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி கேட்டாங்க, நானும் அசர் தொழல, நாம என்ன செய்வோம், இந்த நேரத்துக்கு பிறகு நம்ம அசர் தொழுவோம்னு சொல்லி எல்லாரும் ஒளி செஞ்சு மகரிபுக்கு பின்னாடி அசரை தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரி இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றால் போல் அவர்கள் ஆசைப்பட்டதற்குரிய அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு அச்ச நேர தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குனான். ஒரு கூட்டம் போர் செய்யுங்க, ஒரு கூட்டம் தொழுதுருங்க, தொழுகை நீங்க மிஸ் பண்ண வேணாம்.
தொழுகைக்காக வேண்டி இப்ப நீங்க சொன்னீங்களா இல்லையா, அதுக்காக வேண்டி நீங்க இந்த மாதிரி என்ன செய்யுங்க, தொழுகை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி இறக்கியிருக்கிறார் என்று சொன்னா, அன்பிற்குரியவர்களே, தொழுகையினுடைய விஷயத்துல இன்னைக்கு எல்லா நபர்களுமே இன்னைக்கு கொஞ்சம் பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்கள்ல அது மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நாம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு வகையில தொழுகையில மிக பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களாக நாம என்ன செய்யணும், மாற வேண்டும். ஏனென்று சொன்னா, தொழுகைதான் இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு அந்தஸ்துக்குண்டான ஒரு இபாதத். இந்த தொழுகை இல்லாம நாம என்ன இபாதத்து செய்தாலும் அது சரியான முறையில் என்ன செய்யாது, சரி நம்மிடத்திலிருந்து வார்க்கப்படாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, தொழுகை நல்ல முறையில் நாம் என்ன செய்யணும், இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கவலைப்பட்டார்களோ, அதற்காக எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தார்களோ அதற்கு நாம முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு சில விஷயங்களை சில நபர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அது அவனுக்கு சரியா இருக்கும், நமக்குலாம் சரியா இருக்குமா? சில ஹராமான விஷயங்களோ அல்லது ஹலாலான விஷயங்களோ இன்னைக்கு பார்க்கும்போது, அவன் முடியும்பா, அவன் வீட்டுல சும்மா இருக்கிறான், அவனுக்குன்னு சொந்த கடை, அவனுக்குன்னு வீடு, அவனுக்கு அவன் என்ன செய்வான், ஹலாலா பேணுவான், நம்மள ஃபாலோ பண்ண முடியுமா? அவனுக்கு வேண்டாம்னா இருக்கட்டும், நாம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க்ல என்ன செய்வாங்க, சில நபர்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க, அதுக்காக வேண்டி உங்களுக்கு நாங்க வட்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சில நபர்கள் அதை தவிர்த்து கொள்வார்கள். ஆனா பல நபர்கள் என்ன செய்வாங்க, நாம் எடுத்துக்கலாமே அப்படிங்கிறவர், ஏன்னா அவனுக்கு தான் சொத்து இருக்குத, அவன் வேண்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன பிரயோஜனம், நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதாவது 2 பகுதி இருக்குமா இல்லையா, மேலும் கீழ் அப்படிங்கிற பகுதி, அந்த பகுதி இணைக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவர்களை வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அப்போ பள்ளிவாசல்ல ஒரு அழகான ஒரு கோட்டு, ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆடை விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆடையை பார்த்தோன்னே உமர் ரலியல்லாஹு யார சொல்லலாம், இது நீங்க வாங்கி போட்டுக்குங்க, ஆடை சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, இந்த ஆடையை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஹுதுபாவுக்கு நீங்க போட்டுக்கலாம், அது இல்லாம வெளியூர்ல இருந்து குழுவினர்கள் வருவாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், போட்டுக்குங்க யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது இது ஒரு பட்டாலான ஆடை, இது மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், சொர்க்கத்தில் உள்ள வாசலில் கொடுப்பான். இந்த உலகத்துல நாம இதை வாங்கி நம்ம அனுபவிச்சோம் சொன்னா சொர்க்கத்தை நமக்கு கிடைக்காது. அப்பேற்பட்டவர்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை உள்ளவர்கள் நாம் என்ன செய்ய, வாங்கி நம்ம போடுவதற்கு நமக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆமா ரைட், நீங்க சொன்னீங்கன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. திடீர்னு ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு அதே மாதிரியான ஆடை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆடை எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த ஆடை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா. இந்த ஆடை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கொடுத்தாங்களா? அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று எனக்கு எப்படி பிடிக்கும்? அவர்களுக்கு எந்த வகையிலும் அவர்கள் அனுமதிக்காததை நான் எப்படி அனுமதிப்பேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி, ஒரு விஷயம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்தது என்று சொன்னா அது எனக்கும் தடை தானே, அது எப்படி நான் எடுப்பேன்னு சொல்லி நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. யா ரசூலுல்லாஹ், நான் அன்னைக்கு கேட்கும் பொழுது நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, ஆனா அதே ஆடையை எனக்கு நீங்க எப்படி கொடுத்துட்டீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உங்களுக்கு போட வேண்டும் என்று கொடுக்கல, எனக்கு வந்தது அன்பளிப்பாக நான் உங்க கையில கொடுத்தேன். உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இறை நிராகரிப்பார்கள், உங்களுடைய ஒரு காஃபிர்கள் உங்க நண்பர் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனேயுமே அவர்கள் அந்த மக்காவுடைய இடத்துக்கு போறாங்க. அவருடைய நண்பர்களுக்கு, முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய நண்பருக்கு அது அன்பளிப்பாக கொடுக்கறாங்க. இன்னைக்கு எப்பா உனக்குத்தான் நீ வரலன்னா நீ வரல வேண்டான்னு சொல்லி, அதுக்காக நீ ஒட்டுமொத்தமா நீ ஏன் வேணான்னு சொல்ல, அது எங்க பக்கம் திருப்பி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நமக்கு எல்லாரும் இருக்கிறோம். கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அநியாயமான முறையில அல்லது நமக்கு வரக்கூடிய, அதாவது ஒரு நல்ல வகையில வராம ஒரு தீமையான பாதையில நமக்கு ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா, உனக்கு வேண்டான்னு நீ அமைதியா இரு, நான் எடுத்துக்கிட்டேன், அதுலயே நீ ஏன் தலையிடுத அப்படின்னு சொல்லி பல நபர்களால் பல விஷயங்கள் ஹராமான செயல்பாடுகள் இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்குது என்று சொன்னா, அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அழகிய முறையில் இந்த பூமியில நடைமுறைப்படுத்திய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகிறான் என்று சொன்னா, நாம மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் எல்லா வகையிலுமே இன்ஷா அல்லாஹ்
உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை பின்பற்றக்கூடிய, அவர்கள் சொல்லித்தந்த மார்க்கத்தை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியசாலிகளாக நாம என்ன இருக்க வேண்டும். அன்புக்குள் அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரண நேரம் நெருங்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட உபதேசம் பண்றாங்க. உங்களுக்கு மத்தியில ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு நான் ஆசைப்படுதேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அல்லஹா பைனவ பைன அஜ்லின், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய வாழ்நாள் எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதற்கு முன்னதாக நான் என்ன செய்றேன், உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மரணத்தை என்ன செய்றாங்க, அவர்கள் நினைத்து பேசுகிறார்கள். ஏன்னு சொன்னா, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுன்னு சொன்னா, இன்னி ரஅய்து கஅன்ன தீகன் நக்ரானியா, ஒரு சேவல் என்னை 3 முறை கொத்தியதை நான் கனவில் கண்டேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. நமக்கு மரணம் நமக்கு நடக்கல, ஆனாலும் நம்ம ஒரு கெட்ட கனவு, ஏதோ ஒரு அடிப்படையில நாம இறந்து போற மாதிரி ஒரு கெட்ட கனவு நாம கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை என்றைக்குமே நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில நாம இணைத்தோம், அல்லது அல்லாஹ் நமக்கு அதுல ஏதாவது ஒரு நலவு வைத்திருப்பான் என்கின்ற சிந்தனையோ, அதன் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்போம் என்கின்ற சிந்தனையே நமக்கு வராது. அது படபடன்னு ஏத்தி ஒரு கனவு கண்டே தெரியுமா, அப்படி ஆயிடுச்சு தெரியுமா, இப்படி ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லி கைகள் விரத்து, ஐயோ இதுக்குள்ள நான் சித்துருவனோ, அதுக்குள்ள நான் போயிருவனோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி மரணத்தை நினைத்து பயப்படக்கூடிய மனிதர்களாக இன்னைக்கு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மரணத்தை நல்ல முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், மரணம் எந்த முறையில் வந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சேவல் 3 முறை என்ன கொத்த நான் கண்டேன் அப்படிங்கிற பொழுது, நிச்சயமாக நான் என்ன செய்ய போறேன், கொல்லப்பட போகிறேன், ஏதாவது ஒரு வகையில நான் என்ன செய்ய போறேன், அதாவது அந்த இடத்துல நான் பாதிக்கப்பட போகிறேன் என்கின்ற செய்தி அவர்களுக்கு அழகிய முறையில் தெரிஞ்சிருச்சு. என்ன செய்வாங்க என்கின்ற அடிப்படையில அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த 3 நாள் 4 நாட்களுடைய வரலாற்றினுடைய விஷயத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, எல்லா விதத்திலுமே மரணத்திற்கு தயாராக வேண்டும் என்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க, பேர் எழுதி வச்சு எதுல வச்சுன்னு தெரியல, அந்த ஒரு நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, நன்மை தீமையை பத்தி பேசுறாங்க, ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க. அப்போ ஃபித்னாவை பத்தி கேட்கிறாங்க. ஃபித்னான்னா என்ன, குழப்பம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ் அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அதை கேட்கல, கடல் அலைகளை போன்று அதிகமாக குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு நாள் எது தெரியுமா, எப்படி வரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அந்த நபி தோழர் கேட்கிறாங்க, ஐயா அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்க ஏன் அதெல்லாம் நீங்க விவரிக்கிறீங்க, அது நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையா, இன்ன பைனக வ பைனஹா பாபுன் முகலகுன், அந்த மாதிரியான ஒரு கதவு என்ன செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு மத்தியில, அது அடைக்கப்பட்டிருக்கு, நிச்சயமாக நீங்க இருக்கக்கூடிய காலத்துல அந்த மாதிரியான ஃபித்னாக்கள் வராது அப்படிங்கிற செய்தி சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்கிறாங்க. அது நிச்சயமாக நீங்க இருக்கக்கூடிய காலத்தில் அது உடைக்கப்படும் அப்படிங்கிற செய்தி சொல்லி காட்டிட்டு பின்னாடி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கதவு உடைக்கப்படும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அந்த அளவுக்கு அறிந்து கொண்டார்கள் சொன்னா, நிச்சயமாக நான் அதுல கொல்லப்படுவேன். திறக்கப்படுவது என்பது சாதாரண ஒரு மரணம், உடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கொல்லப்படக்கூடிய ஷஹீதாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்கள் என்பதை அந்த உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய நேரத்துல தான் சுபுஹு தொழுகைக்கு வராங்க. ஒவ்வொரு நபருடைய தொழுகையினுடைய சஃப்புகளை சரி செய்றாங்க. அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார்கள். சூரத்து யூசுப் அல்லது சூரத்து நஹல் என்கின்ற அத்தியாயத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். அப்படி ஓதக்கூடிய நேரத்துல தான் ஒரு நபரிடத்துல கூலியாளியாக வேலை செய்த அபுல் உலு என்கின்ற ஒரு மனிதன் 2 முனையில் கத்தி இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றை வைத்து உமர் ரலியல்லாஹு அவர்களை குத்தி அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை ஓட்டுகிறான். அதாவது கிட்டத்தட்ட நீளமான ஒரு பள்ளிவாசல், அதுல எல்லா சகாபாக்களும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு 4 சஃப் 5 சஃப்ல என்ன செய்து இந்த குழப்பம் நடக்கு. அவர்கள் கீழே விழுகின்ற நேரத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் அந்த அடிமையை பிடிப்பதற்காக செல்லும் பொழுது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அந்த வாளால் என்ன செய்றாங்க குத்தி எல்லா நபர்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 பேர்கள் என்ன செய்றாங்க குத்துறான். கடைசியாக அவர்களை பிடிக்கின்ற பொழுது, நான் மாட்ட போறேன், இதுக்கு மேல நான் மாட்டேன்னு சொன்னா இவர்கள் என்னை கொண்டு விடுவார்கள், அதனால
என்னை நானே கொண்டுகிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்றாரு, கையில் இருக்கக்கூடிய கத்தி வச்சு அவருடைய கழுத்தை அவர் அறுத்து என்ன செய்றாரு, அவர் இறந்துருந்தாரு. உடனடியாக உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, இந்த நேரத்துல தொழுகையினுடைய அந்த பகுதி முழுமையாக வருகின்ற வரையிலும் குழப்பம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை முன்னாடி போக சொல்றாங்க. நீங்க போய் தொலைவைங்க அப்படிங்கிறாங்க. அவங்க போறாங்க. இலகுவான அடிப்படையில சூறாக்களை ஓதி அந்த இடத்துல தொழுகை என்ன செய்யப்படுறாங்க, முடிக்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு அவர்களோட என்ன செய்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, உணவு கொடுக்கறாங்க, தண்ணி கொடுக்கறாங்க. அவர்கள் குத்தப்பட்ட வழியிலிருந்து என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு உணவாக வெளியேறி கொண்டே இருக்குது. அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். மரணிக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் செய்த உபதேசத்தை சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு வீடுகளிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும், ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஒவ்வொரு நிர்வாகமும் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற வார்த்தைகளும், ஒவ்வொரு குடும்பத்தார்களிலும் ஒவ்வொரு அதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வார்த்தைகளை பொன்னெழுத்துக்களால் அழகிய முறையில் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்னுடைய கடன் எவ்வளவு இருக்கு பாருங்க, என்னுடைய கடனுக்கு மீறி வேற ஏதாவது வந்து அதை பைத்துல் மால்ல சேருங்க. அதாவது பதட்டத்துல நிறைய பேர்களுக்கு வார்த்தைகள் வராது. ஒரு பதட்டத்துல என்ன பேசணும், அடுத்து நான் வேற என்ன சொல்லணும், நான் சாவ போறேன் அப்படிங்கிற அடிப்படையில என்ன சொல்லணும் ஞாபகத்துக்கு வராது. ஆனா அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்க போகிறேன் என்பதற்காக இந்த சமுதாயத்துல என்னென்ன ஒப்படைக்க வேண்டும், என்னென்ன பேச வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கையே அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் என்பதை அந்த இடத்துல அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆட்சியாளர்கள் என்று சொன்னா அல்லது மக்கள் என்று சொன்னா அவர்கள்ட்ட நன்மை தீமை என்று சொன்னால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை எழுதி கொடுக்கிறாங்க. அதுல குறிப்பா எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய மகனை நீங்கள் கலீஃபாவாக ஆக்கிறாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய மகன் இப்னு உமர் இருக்கார் இல்லையா, அவர்களை நீங்கள் ஒருபோதும் கலீஃபாவாக நீங்கள் ஆக்கக்கூடாது. எனக்கு பின்னால் தலை சிறந்த அல்லாஹ்வுடைய தூதனுடைய கட்டளையை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்திய நபர்கள், உன்னதமான தோழர்கள், இந்த தோழர்கள் என்கிற சொல்லி காண்பித்து இவர்களில் இருந்து நீங்க அடுத்த கலீஃபாவாக நீங்க என்ன செய்யுங்க, நியமித்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன அன்பிற்குரியவர்களை, இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தத்தை தலை சிறந்த அடிப்படையில யோசித்து வைத்திருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, உமர் இப்னு கத்தாப் அப்படின்னு சொல்லி, அல்லது உமர் ஃபாரூக்னு சொல்லுவாங்க. ஃபாரூக் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வந்து திருமுறை குர்ஆனுக்கு என்ன செய்வாங்க, ஃபர்ரக் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துவான். அந்த ஃபாரூக் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிறது நன்மை தீமையும் அழகிய முறையில் பிரித்து காட்டப்பட்ட ஒரு சரியான ஒரு கை தேர்ந்த மனிதர் அப்படிங்கிற அந்த வார்த்தை புனை பெயர் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டு சூட்டப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைக்குண்டான சரியான ஒரு விஷயத்தை சமூக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு இறையச்சத்தை எப்படி போதிக்க வேண்டுமோ அந்த வகையில உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு போதித்திருக்கிறான். நீங்க வரலாற்று நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேஜ் 5 பேஜுக்கு 5 பக்கத்துக்கு உமர் ரலியல்லாஹு கடைசியாக என்னென்ன உபதேசம் செய்தார்கள் அப்படிங்கறத இன்னைக்கு என்ன செய்றாங்க சொல்லிக்கார. மரணிக்கக்கூடிய நேரத்துல கூட தீமையை தடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒரு நல்ல அமல் செய்யறோம், ரைட்டு, அதே அமலை பிற நபர்கள் செய்யல, அவர்களை செய்ய சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள்ட்ட நல்ல முறையில எடுத்து சொல்லுங்க. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியோ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கல. ஒரு நபர் ஆடையை கரண்டைக்கு கீழே உளுத்துறாங்க, அவர்களை அழகிய முறையில் கூப்பிடுவாங்க, யா இப்னு அஹி பக்கத்துல வாங்க, உங்களுடைய கரண்டைக்கு கீழே ஆடைகள் இருக்கு, கொஞ்சம் நீங்க மேல ஏத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அழகிய முறையில் அந்த நேரத்திலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டு அவர்களுடைய உடம்பு என்ன செய்றாங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட பேசுறாங்க, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, அமீருல் முஃமினீன் நீங்க சொல்லாதீங்க. இந்த சாதாரண இந்த அடிமையாக இருக்கக்கூடிய இந்த உமர் சலாம் சொன்னதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திற்கு பக்கத்துல எனக்கு இடம் தாருங்கள் என்று நீங்க கேளுங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கேட்கிறாங்க. அவர்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். கொடுத்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. அன்பிற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நேரத்தே சொன்னேன். அபூபக்கர் அவங்க கூட ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவங்க கண்ணீர் வடிச்சாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த கண்ணீர் எதுக்காக நீ வடிச்சாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் அவங்க வந்து போகும்பொழுது எல்லாத்தையுமே சரியான முறையில் வந்து ஒப்படைச்சிட்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து பார்த்துட்டு
இந்த மாதிரி எல்லா ஹலீஃபாக்களையும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு சிரமத்தை ஏற்பட்டு விட்டார்களே என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த அளவுக்கு மார்க்கத்தை ஒரு உன்னிப்பான முறையில நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில அவர்களும் அதே மாதிரி அவர்கள் நினைச்சாங்க எழுத சொல்றாங்க. எல்லாத்தையுமே எழுதி ஒப்படைச்சுதான் நினைச்சாங்க அவருடைய மகரணத்தையும் அந்த இடத்தில் நிகழ்கிறது என்பதை இன்னைக்கு நாம வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேகமான காலகட்டத்துல, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குறைவான இந்த காலகட்டத்துல நமக்கு முன்னோடியாக வாழ்ந்த இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு இவர்களுடைய வாழ்க்கையினுடைய சரிதத்தை படிப்பது மட்டுமல்லாம அவர்கள் சொன்ன உபதேசத்தை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் எடுத்துக்கொண்டு நம்முடைய இல்லங்களில் அமல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக நாம் என்ன செய்யணும், உருவெடுக்க வேண்டும். அதற்கு இந்த ரமலானை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்று கற்று தராங்க. அதாவது ஈமான் அப்படிங்கிறது கந்தல் துளி மாதிரி. ஈமான் இருக்கா இல்லையா, அது கந்தல் துணி மாதிரி. அது ஏதாவது ஒரு நேரத்தில் அது கந்தலாக கிழிக்கப்படும். அதனால அல்லாஹுவினிடத்தில் உங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு அவ்வப்போது நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுவினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த துஆவிற்கு இந்த ரமலான் மாதத்தை முழுமையான முறையில் நாம் என்ன பயன்படுத்திக் கொள்ளணும். சும்மா இந்த ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வருஷம் நாம என்ன ஸ்டாம்ப் அடிக்கிறோமோ, போன வருஷம் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி இந்த வருஷம் என்ன பண்ண போறோமோ அதே தான் அடுத்த வருஷம் என்பது மட்டுமல்லாமல் அழகிய முறையில் திருத்தமான அடிப்படையில, சரியான அடிப்படையில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்களோ அதன் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாமளும் என்ன செய்யணும், அதை கற்றுக்கொண்டவர்களாக, அதை அறிந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு மார்க்கத்தை விளங்கினார்களோ, எவ்வாறு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்களோ அதை அழகிய முறையில் கேட்பதற்கும், அதை அறிவதற்கும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிவானாக. வாஹி தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.